முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலரல்லவோ கடவுள் தாண்ட பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலரல்லவோ கடவுள் தாண்ட பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ சீதா, ஐயா, என் கடைசி ஆசையும் என்றோடு கருகிவிட்டது. என் நம்பிக்கையும் செல்லாம் வெள்ளமாக சிதறிவிட்டது. சீதா, அது பார்த்தா கேள்வி செய்ய போறாங்க. பழரசத்தை நானே பிடிச்சுக்கிறேன். பேசாம ராமஜா, உனக்கு உடம்பு சரியா இல்லாதப்போ நான் இது செஞ்ச என்ன தப்பு? குட் ஈவினிங். ஹலோ, வாங்க டாக்டர். அவன் ஃபைன், தேங்க்யூ. எப்படி இருக்கீங்கம்மா? எனக்கு இப்போ உடம்புக்கு ஒண்ணு இல்லை டாக்டர். டாக்டர், நான் எப்ப வீட்டை கூட்டிக்கிட்டு போகலாம்? அதை சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். அவங்களுக்கு இப்ப பூர்ண குணமாயிடுச்சு. இனிமே ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன்ல கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா போதும். நாளைக்கே கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். வரட்டுமா? வரேம்மா. டாக்டர், என்ன சீதா, என்ன வேணும்? என்ன சீதா, உடம்புக்கு எப்படி இருக்கு? உடம்புக்கு என்ன டாக்டர், இன்னும் சாகாம உயிரோடு இருக்கிறனே, மனசுக்கு தான் வேதனையா இருக்கு. இந்த விரக்தி மனப்பான்மை உனக்கு ஏற்படக்கூடாது சீதா. வாழ்க்கையில நம்பிக்கை குறையும் போது விரக்தி ஏற்படுறது சகஜம் தானே. சீதா, உன்னுடைய வாழ்க்கை செழிக்கும், உன் பிரார்த்தனை பலிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சீதா. டாக்டர், என் பிரார்த்தனை பலிக்கக்கூடியதா இருந்திருந்தா அந்த சின்னஞ்சிறு குழந்தை இறந்திருக்காது. அந்த குழந்தையினுடைய உயிரை நான் காப்பாற்ற தள்ளிட்டே நீ நினைக்கிறியா? இல்லை டாக்டர், நான் யார் மேலேயும் பழி சுமத்தல. நான் விரும்புற எதுவுமே எனக்கு கிடைக்கிறதில்லை. அப்படி கிடைச்சாலும் அது நினைக்கிறதில்லை. எனக்கு ஏற்பட்ட சாபம் அது. அதுக்கு மற்றவங்க காரணமா இருக்க வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஆகையினாலதான் டாக்டர், இந்த இடத்தை விட்டு இன்னைக்கே என் கணவரை கூட்டிக்கிட்டு வெளியே போயிட முடிவு செய்துட்டேன். கூடாது சீதா, உன் கணவருக்கு சிகிச்சை முடிகிற வரையிலே நீ இந்த இடத்தை விட்டு போக நான் அனுமதிக்கவே மாட்டேன். மன்னிக்கணும் டாக்டர், என்னுடைய மாங்கல்ய பாக்கியத்தை உங்க ஆஸ்பத்திரியில எடுக்க நான் விரும்புறேன். சீதா, நான் உனக்கு துரோகம் செய்கிறேன்னு நினைக்கிறியா? உங்க மன தூய்மை எனக்கு தெரியும். என் கணவரை காப்பாத்த நீங்க எதையும் செய்ய சித்தமா இருப்பீங்கிற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. அந்த நல்ல அபிப்பிராயம் என் மனசுல சாஸ்வதமா இருக்கணும்னா என் கணவர் எந்த இடத்துல சாகக்கூடாது டாக்டர். அவர் சாக மாட்டார். அவரை நான் சாக விட மாட்டேன். யாருமே விதியை வென்றதா சரித்திரம் இல்லை. உங்க மேல எந்த களங்கமும் என் மனசுல ஏற்படக்கூடாது டாக்டர். நீங்க தான் என் கணவரை காப்பாத்த தவறிட்டீங்கன்னு நான் ஆயுசு பூரா நினைச்சு வேதனைப்படக்கூடாது. என்னுடைய உள்ளமும் சாதாரண மனித உள்ளம் தானே. காதல்ல நீங்க அடைஞ்ச ஏமாற்றம் தான் என்ன நீங்க வஞ்சம் தீர்த்துக்கிட்டீங்கன்னு என்னைக்காவது ஒரு நாள் நான் நினைக்க நேர்ந்தேன் டாக்டர். அதுக்கு இடம் தர வேண்டாம்னு தான் நான் துடிக்கிறேன். என் கணவருடைய வாழ்வு வேற எங்கேயாவது முடியட்டும். இங்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அப்ப இவருக்கே உங்க மகளை கல்யாணம் செய்து கொடுக்கறதாக தீர்மானம் பண்ணிட்டீங்க இல்ல? பின்ன இவனை விட்டால் நீங்க சொத்தை விட மாட்டேங்க. டாக்டரையா, நீங்க தான் என் கல்யாணத்துக்கு நாள் பார்த்து கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நவனியத்தை எப்போ அழைச்சிட்டு போகணும்னு நீங்க தானே சொல்லணும். அதனாலதான் கேட்டேன்.
இத பாருங்க, ஏங்க அவங்களுக்கு இப்ப உடம்புக்கு ஒண்ணுமே இல்லை. அவசியம் நானே கூப்பிட்டு வந்துடுறேன். அவசரப்படாதீங்க. ஏன்? நான் சின்ன டாக்டர் கிட்ட சொல்லிருக்கேன். 21ஆம் தேதி உங்க மகளை நீங்க கூட்டிட்டு போலாம். சரிங்க. அப்போ அடுத்த வளர்பிறையில நான் கல்யாணம் கட்டிக்கலாம்னு சொல்லுங்க. இருங்க வரேன். நவனிதம், நீ ஏன் நான் எது சொன்னாலும் வளர்றேன்னு சொல்றேன்? என் இதயத்தை எக்ஸ்ரே எடுத்து பாரு, அது சொல்ல நான் மேல வச்சிருக்கிற பைத்தியத்தை பத்தி. எக்ஸ்ரே வேற எடுக்கணுமா? அதான் மூஞ்சியே சொல்லுது. அப்கோர்ஸ் நீ கரெக்டா தான் சொல்லிருக்கிறேன். நவனிதம், நீ அந்த கருடால் வர கல்யாணம் பண்ணிட்டு ஆயுசு பூரா அழுதுகிட்டு அம்போன்னு நிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன். கேவலம் கிராமத்துல கல்லுலையும் முள்ளுலையும் வளர வேண்டிய பொண்ணானி, நான் பட்டணத்துல படாடோபத்துல பதம் வர வேண்டிய பையன் கிளி. பரம கோரமான அந்த ஆழ்வாருக்காவா நீ பிறந்த? இந்த பால்வடிய முகத்தம் பீட்டர் எனக்கா பிறந்திருக்க நீ? சரிதான், உனக்கு நல்லா கிறுக்கு பிடிச்சிருக்கு. முதல்ல எங்கேயாவது போய் வேப்பல் அடிச்சுக்க. வேப்ப மரத்தாரடி, எனக்கு மேல இருக்கிற கிறுக்கு போவாது. நவனிதம், நீ அந்த காட்டான கல்யாணம் பண்ணிட்டு கிராமத்துல கட்ட வண்டியில போறேன்னு சொல்றியே, இந்த பீட்டர் கல்யாணம் பண்ணிட்டு பட்டணத்துல மீட்டர் போட்ட வண்டியில கூட்டிட்டு போறேன். என்ன என்னமா பேசிக்கிட்டு இருக்க? இல்லையே, நான் உள்ளதான் சொல்றேன். நவனித், நமக்கு எதிராக ஒரு சதியே நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த டாக்டர் இருக்காரு, அவர் உங்க ஆஸ்பத்திரில இருந்து போறான்னு சொல்றாரு. எப்படி போலாம்? அட்லீஸ்ட் 2 மாசம் நீ பெட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க வேணாம்? என்ன வைத்தியம் பார்த்து கிடைக்கிறார் அவரு? சார் என்ன சொல்லிட்டு இருந்த? இவங்க போலாமா? நான் ஒண்ணு சொல்லி என்ன சொல்ல? அங்க பாக்காதயா, என்ன பாரு, உண்மையை சொல்லு. நான் ஒண்ணு என்ன நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க கேட்டதெல்லாம் சாதாரணம் சார். இந்த ஆள் சொல்றாரு, உங்களுக்கே உடம்பு சரியில்லைன்னா இந்த ஆள் தான் வைத்தியம் பார்ப்பானோ, பெரிய வைத்தியம். ஆழ்வார், நான் அப்படியா சொன்னேன்? அது சொல்ல, நான் வந்து அவருக்கு உடம்பு வலிச்சதுன்னா நான் தான் புடிச்சு விடுவேன்னு சொன்னேன். ஆள் ஏமாந்தா உடம்பு பிடிச்சு விட மாட்டானே சார். உங்க முகத்துக்காக பார்த்தேன் சார். இல்லைன்னா சார், ஒரு பொம்பளை கிட்ட போய் இங்கிலீஷ் பீச்சில காதல் பண்றான் சார், காதல். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. பீட்டர், வர வர உன் போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உன்னால இந்த நர்சிங் ஹோம்க்கு கெட்ட பேர். நாளையில உனக்கு வேலை கிடையாது. You are dismissed. பீட்டர், பீட்டர், நர்ஸ், கச்சரை கொண்டா. இந்த ஆளை வேலை பெட்ல போடு. துணியை ஓட்டு மூடு. இது பாருங்க, இந்த இடத்துல இனிமே நம்ம இருக்கவே வேண்டாம். நாளைக்கு இந்த நர்சிங் ஹோமை விட்டு புறப்பட்டு போயிடுவோம். சீதா, என்ன இது? இந்த விஷயத்தை அடியோட மறந்துரு சீதா. உங்க விருப்பம் அப்படி இருந்தா நான் என்ன சொல்ல போறேன்? வாங்கம்மா, உட்காருங்க. நீ உட்காரப்பா. சௌக்கியமா இருக்கியா? என் சொர்க்கத்துக்கு என்னம்மா குறிச்ச? முரளி, உன்னை பார்த்து 1 வாரத்துக்கு மேல ஆச்சுப்பா. என்னம்மா செய்யறது? ராத்திரியும் பகலும் ஓய்வு இல்லாம எனக்கு இங்க வேலை. அதனாலதான் வீட்டுக்கு வர முடியல. முரளி, நான் உன்னை சொல்றேன், கோச்சுக்க மாட்டியே? சொல்லுங்கம்மா. ஒரு அழகான பெண்ணு, BA படிச்சிருக்கா, பெரிய பணக்கார இடம். உனக்கு அவளை கல்யாணம் செய்து தரணும்னு சம்பந்தம் பேச அவங்களே வந்தாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சம்மதிச்சா? அம்மா, நான் கல்யாணம் செய்துக்கணும் தானே நீங்க விரும்புறீங்க? ஒரு தாய் வேற எதை விரும்ப முடியும்? கல்யாணம் செய்துக்க எனக்கு பூர்ண சம்மதம்மா. தம்பி, நீ உண்மையாவா சொல்ற? உண்மைதான். ஆனா வேணுனுடைய ஆபரேஷன் வெற்றியா முடிஞ்ச பிறகு உங்க விருப்பப்படியே நான் கல்யாணம் செய்துக்கிறேன். முரளி, ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமா, நீ பெண்ணை பார்க்க வேண்டாம்? வேண்டாமா, எல்லாம் நீங்களே பார்த்து முடிவு செய்கிறீங்க. வணக்கம் ஐயா. எதுக்கு டிரைவர் சித்தார் கொண்டு வந்திருக்கீங்க? நான் தான் கொண்டு வர சொன்னேன் சீதா. உன்னை பாட சொல்லி கேட்கணும்னு ஆசையா இருந்தது. முத்து, அதை அங்க வச்சிரு. சீதா, வாங்கம்மா. உட்காருங்கம்மா. நீ எழுந்திருக்க வேண்டாம் தம்பி, உட்காரு. சீதா, நான் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என் மகன் கல்யாணம் செய்துக்க சம்மதிச்சுட்டான். ரொம்ப சந்தோஷமா. அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்து இந்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிடுங்க. உன் புருஷனுக்கு ஆபரேஷன் வெற்றி அடைஞ்ச பிறகுதான் கல்யாண ஏற்பாட்டை ஆரம்பிக்கணும்னு சொல்றான். எப்படியோ உன் புருஷனும் நல்லபடியா பழைச்சு எழுந்துருவாரு. என் மகனுக்கும் கல்யாணம் நடந்துடும் சீதா. தம்பி, உனக்கு என்னைக்கு ஆபரேஷன்? 24ஆம் தேதிமா. என் மகனுடைய மனசை நீங்க தான் மாத்தி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
நீங்க 2 பேரும் தீர்க்க ஆயுசா இருக்கணும். நேரமாச்சு, நான் வரட்டுமா சீதா? அதுக்குள்ளேயே அம்மா. பரவாயில்லை அம்மா, இன்னொரு நாளைக்கு வரேன். என்னங்க இவர் உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியாம என்ன? தேங்க்ஸ். சீதா, டாக்டர் எனக்கு பூர்ண குணமாயிடுச்சு, ஆஸ்பத்திரி விட்டு போகலான்னு சொல்லிட்டாரு. புறப்படுறதுக்கு முன்னால உங்களை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் வனஜா. உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சீதா. இருளடைஞ்சிருந்த என் வாழ்க்கை மறுபடியும் சுடர்விட்டு பிரகாசிக்க காரணமாயிருந்த உங்களை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன். என்ன வனஜா இது? அப்படி நான் என்ன செய்துட்டேன்? இல்லைங்க, அவ சொன்னதுல தப்பே இல்லை. வாழ்க்கையில நான் ஒரு மாபெரும் தவறு செய்ய விடாம என் கண்களை திறந்ததே நீங்க தான். உங்க முகத்துல விழிக்க கூட முதல்ல நான் ரொம்ப வெட்கப்பட்டேன். குடும்பம்னா 1000 இருக்கும், நடந்ததை பத்தி கவலைப்படாதீங்க. நேர ஊருக்கு போறியா வனஜா? இல்லைங்க, அவள் டாக்டர் எங்கேயாவது ஓய்வு எடுக்கும்படி சொன்னார். ஊட்டிக்கு போய் 1 மாசம் தங்கலான்னு இருக்கோம். ஓ, அப்ப நாங்க வரட்டுமா சீதா? என்ன மறந்துட மாட்டீங்களே? இல்ல வனஜா. அப்போ நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். கொஞ்ச நேரத்துல வலி குறைஞ்சிடும், அமைதியா. அடா சீதா, டாக்டர் சொல்றது மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியா போயிடும். டாக்டர், இப்பெல்லாம் அடிக்கடி மார்வலி ஏற்படுது, என்ன காரணம் டாக்டர்? லங் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு மார்வலி வரும் வேணும், அதனால பயப்பட வேண்டியதில்லை. நான் தீர்த்துக்கிட்ட விஷயத்துக்கு நான் ஏன் டாக்டர் பயப்பட போறேன்? சீதா, நீ இப்படி அழக்கூடாது. வாழ்க்கையை ரொம்ப லேசா நினைக்கணும். எது இருந்தாலும் சரின்னு தைரியமா இருக்கணும். இப்படி அழுதுகிட்டே இருந்தா எதை சாதிக்க முடியும்? இல்லைங்க, நான் அழலை. டாக்டர், நான் சில விஷயங்களை மன விட்டு பேச போறேன். நீங்களும் இங்கே இருக்கணும். இருக்க வேணும். சீதா, நீ என்ன பரிபூர்ணமா நம்புற இல்லையா? நீங்க இப்படி கேட்கறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. இல்ல சீதா, நான் உங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கேட்க போறேன். நீ உண்மையை என்ன நேசிக்கிறதா இருந்தா என்ன எதுக்குன்னு கேட்காம எனக்கு சத்தியம் செய்ய தருவியா? ஏன் சீதா தயங்குற? இதுக்காகத்தான் கேட்டேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்க எது கேட்டாலும் சத்தியம் செய்து தர தயாரா இருக்கேன். சொல்லுங்க. டாக்டர், இவ செய்து கொடுத்திருக்கிற சத்தியத்துக்கு நீங்களும் சாட்சி. என்னுடைய மனப்பூர்வமான ஆசையை நான் இப்ப வெளியிட போறேன். அதை கேட்டு நீங்க 2 பேரும் எடுக்கலாம். இருதயம் உள்ள ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்ய நினைக்கிறேன். சீதா, இன்னும் 3 நாள் எனக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. ஆபரேஷன் தோல்வி அடைஞ்சு நான் இறந்துட்டேன். கவலையாதீங்க டாக்டர், நான் சொல்ல நினைக்கிறத சொல்லி முடிச்சேன். சீதா, அப்படி நேர்ந்தா நான் உயிர் பூரா நேசிக்கிற டாக்டர் முரளியை மறுவாக செய்தேன். நீங்க எப்படி பேசலாம்? எந்த மனிதனும் மனசால கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது என்ன உங்களுக்கு ஏற்படலாமா வேணும்? ஏன் ஏற்படக்கூடாது டாக்டர்? நல்லவங்க தங்க நெஞ்சில கை வச்சு சொல்லட்டும், என் எண்ணம் தவறு. இளவதவங்க கண்ணீரும் கம்பளையுமா 1000 தள்ளப்படுறதுதான் நியாயம். அதுதான் மனித சமுதாயத்தின் நீதி சட்டம். நான் சொன்னதும் செய்ய நினைப்பதும் பாவம் தான் டாக்டர். ஆனா அந்த பாவத்தை செய்யறதுக்காக நான் வெட்கப்படல, பெருமைப்படுறேன். இந்த அதிர்ச்சி என்னால் தாங்க முடியல வேணும். சீதா, நான் உங்களுக்கு என்ன தவறு செய்து என் உயிரே நீங்கதான்
என் உள்ளத்துல வச்சு பூஜை செய்து வந்ததுக்கு தண்டனையாயிடும். பண்பு கெட்டவங்கிற பழிதானா எனக்கு ஏற்படுத்த வேண்டும். எப்படி சீதா இது பழியாகும்? ஒரு இளம் பெண் விதவையான பெத்த தாய் தகப்பன் நெஞ்சு துடிக்கிறது இல்லையா? கூட பிறந்த சகோதரர்கள் வேதனைப்படுறது இல்லையா? மகளுக்கு மறுமணம் செய்து வைக்கணும், தங்கைக்கு புனர்வாழ்வு தரணும்னு ஆசைப்படாத ஹிருதயம் எந்த மனிதனுக்கு இருக்க முடியும்? அந்த மனு தங்கை மேல அண்ணனுக்கு இருக்கிற பாசம் மனைவி மேல கணவனுக்கு ஏன் இருக்கக்கூடாது? தன்னோட சேர்ந்து சுகதுக்கங்களை அனுபவிச்ச மனைவிக்கு மறுவாழ்வு அளிக்கணும்னு கணவன் ஆசைப்பட்டான். அது எப்படி தவறாகும், பாவமாகும், பழியாகும்? சமுதாயத்துக்கு பயந்து மத்தவங்க அதை சொல்றதில்லை, நான் துணிஞ்சு சொன்னேன், அவ்வளவுதான். என் மனசாட்சிக்கு மாறுபட்ட கருத்தை சொல்லி என்னை சமாதானப்படுத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் நினைச்சதை சொன்னேன், விரும்புறத கேட்டேன். அதை நிறைவேற்றுறதும் நிறைவேற்றாம போறதும் உன் பொறுப்பு. சீதா, என்னங்க? ஒரு பாட்டு பாட. என் மனசு குழப்பம் அடைஞ்சிருக்கிற இந்த நிலைமையில எப்படிங்க பாட முடியும்? மனசுக்கு அமைதி ஏற்படணும்னா நீ பாடத்தான் வேணும். எனக்காக பாடை சீதா. சொன்னது நீதானா, சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே.
சீதா 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 யாரோ அப்ப படுத்தவன் தான். அப்புறம் எங்கம்மா எந்திரிச்சேன்? பரவாயில்லையா, இன்னும் கொஞ்ச நாளா சரியா போயிடும். கொஞ்ச நாள் என்ன, டாக்டர் இப்பயே வந்து பீட்டர் உனக்கு உத்தியோகம் தான் சொல்லட்டும், உடனே நடமாடுறனா இல்லையா பாரு. சரி சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. அம்மா ஆழ்வாரா அம்மா அப்பா என்ன பிள்ளாக்கார படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். காத்தரை கூட்ட பலூன் மாதிரி ஆயிட்டு ஏற்கனவே நல்ல உடம்பு உனக்கு. வா ஆழ்வார் உட்கார். பாத்தியா இந்த உடம்புல என்ன இருக்குது? ஏன் உயிர் இருக்குது. அம்மா நீ நாலு கவலைப்பட்டு என்ன பண்றது? அதுக்கு வேலை வர வேண்டாம். ஆமா எங்க வந்த? சாத்துக்குடி வாங்கிட்டு வந்தியா? கரையை போட்டானே பீட்டர். அது போகட்டும், நான் உன்னை அப்படி இப்படி பேசியிருப்பேன், நீ ஒன்னும் வருத்தப்பட்டுக்காத. சே ஆழ்வார் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் மனசுலயும் மண்டையிலயும் ஒண்ணு இல்லைன்னு எனக்கு தான் தெரியுமே. எப்படி இருக்குதே? நாங்க சவிக்கமா தான் இருக்கிறோம். பீட்டரே ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நான் ஊருக்கு புறப்பட்டேன், அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்பாதான் ரொம்ப சந்தோஷம். அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு நோடிட்டு அடுத்த வாரம் கல்யாணம். நிச்சயமாவா? ஆமா, எனக்கும் எங்க அத்தானுக்கும் கல்யாணம். அத்தானா? அதெல்லாம் தான் அத்தை அனுப்புறேன், தவறாம கல்யாணத்துக்கு வந்துரு. ஒத்துப்படாத. நவநீதம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கைய முடியா நான் வாழ்த்தணும். இந்த கையில வாழ்த்து. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணிட்டு 100 years 100 வருஷம் நல்லா இருங்க. நிறைய குழந்தை குட்டிகளை பெற்றுங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, உன்னை பத்தி டாக்டர் ஆகிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். அவரும் உனக்கு பழையபடி வேலை கொடுக்குறேன்னு இருக்கிறாரு. இன்னும் வேலை கொடுத்தா என்ன, கொடுக்காம இருந்தா இந்த புண்பட்ட நெஞ்சத்துல கடைசியா ஒரு ஆசை நிறைவேற்றவே நினைக்கிறேன். உங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை குட்டி பிறந்து அதுக்கு ஏதாவது உடம்பு வந்தா அனாதையா எங்கேயாவது கொண்டு போய் சாவடிச்சாங்க. நேரா என் கையில கொண்டு விடுங்க. என்னை நீங்கள் வஞ்சித்து விடுவீர்களா? சீதா, உங்கள் உயிர் நண்பருக்கு நீங்கள் துரோகம் செய்வீர்களா? என்னை இப்படி ஒரு தவறான எண்ணம் உனக்கு ஏற்படலாமா சீதா? மனிதனின் மனம் சில சமயங்களில் சலனத்திற்கும் சபலத்திற்கும் அடிமையாவது இயற்கை டாக்டர். நான் ஏன் மனிதனாக பிறந்தேன் என்று இன்றுதான் துடிக்கிறேன் சீதா. என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் என் கணவருக்கு கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பமாக எண்ணாதீர்கள் டாக்டர். அந்த நினைப்பில் எந்த தவறையும் செய்து விடாதீர்கள். மனதால் கற்பனை கூட செய்து பார்க்க மாட்டேன் சீதா. கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுவதுதான் பெண்களின் சிறப்பு என்று அவரும் நினைக்கலாம், நீங்களும் நினைக்கலாம். ஆனால் டாக்டர், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நான் பூஜிக்கும் தெய்வமான என் கணவர் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். எந்த காரணத்தை கொண்டாவது என் கணவர் என்னை விட்டு பிரிந்தார், அதற்கு அடுத்த நிமிடமே என் உயிரும் என் உடலை விட்டு பிரியுமே தவிர அவருக்கு பின் நான் வாழ்வேன் என்று மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம். அவர் உயிரை பறிக்க தெய்வமே சூழ்ச்சி செய்தாலும் சரி, என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள எனக்கு தெரியும். அதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் டாக்டர். உன் கணவருடைய உயிரை காப்பாற்ற என் உயிரையே கொடுப்பேன் சீதா, இது உறுதி. உனது உயர்ந்த பண்பின் மீது ஆணை. கீழ்த்தரமான எண்ணங்கள் என் நெஞ்சத்தில் என்றுமே உருவானதில்லை சீதா, என்றுமே உருவானதில்லை. நான் ஒரு உத்தமமான தாய்க்கு பிறந்தவன், உயர்ந்த லட்சியங்களை கொண்டவன், உன்னதமான தொழிலை செய்பவன்.